உங்கள் சந்தோஷத்திற்காக மது புகையிலை பயன்படுத்தி இன்பமுற்று உன் சொந்தங்கள் உன் எதிரே வருபவர்கள் உயிரை ஏன் எடுக்கின்றாய்? இந்த செகண்ட் சொல்கிறேன், நீ என் லவ்வர் இல்லை, என் பொண்டாட்டி. I love you டா. சரி பண்ணுவோம். ஏன் எடுக்க மாட்டான்? The number you are trying to call is currently not reachable. You are trying to call is currently not reachable. Please try again later. நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும். வந்துட்டான். இவ்வளோ டல்லா வரும். ஏய் பேபி, என்னாச்சு? 1 hour வெயிட் பண்ண தெரியுமா? ஏன் லேட்டு? என்னாச்சு பேபி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா? இப்போ பிரேக்கப் ஆகிற அளவுக்கு எதுவுமே நடக்கலையேடா. வீட்டில் நம்ம விஷயத்த சொன்னேன். என் அண்ணன் கேட்ட முதல் கேள்வியே, நம்ம ஜாதி கட்சிக்கு தானே ஓட்டு போட்டீங்க, நீங்கள் சொல்லி போடாமல் இருப்போமா? வாமா. அண்ணா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. நான் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். காலேஜுக்கு எதுக்கு போகிறீங்க? படிக்க போகிறீங்களா, லவ் பண்ண போகிறீங்களா? ஆ ஏ தமிழ், நீ இந்த மாதிரி எதுவும் லவ் பண்ணியால? லவ் பண்ணணும்னு ஆசை தானே, ஆனால் எனக்கு ஒன்றும் அமையலண்ணே. படிக்கிற பசங்களுக்கு படிப்பை தவிர மீதி எல்லாம் ஈஸியாக கிடைக்குதுல்ல. சரி, யாரில் அந்த பொண்ணு? காவியா, நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்காளே. அவளாம் நம்ம வீட்டு வாசலில் கூட நிற்க தகுதி இல்லாதவ. அவள் எந்த ஜாதி, எந்த மதம்? வேற ஜாதி தான். தலைவரா விட்றா, நானாவது தரையில் தான்டா சறுக்கினேன், நீ வாழ்க்கையிலே சறுக்கிட்டியடா. எப்படா அந்த சாக்கடையில் போய் விழுந்த? நானும் என்னென்னவோ பேசி பார்த்தேன், எதுவுமே நடக்கல.
உனக்கு தான் நல்லா தெரியுமே கவி, நீ என் வீட்டுக்கு வந்தப்பமே என்ன ஜாதின்னு கேட்டவர் எங்கள் அண்ணன். இப்போ மருமகன்னா சொல்லவா வேணும்? கதிர், எல்லா பேரண்ட்ஸும் லவ்க்கு அகேன்ஸ்டாக தான் இருப்பாங்க. உன் பேரண்ட்ஸ் கேஸ்ட்டை பார்ப்பாங்க, என் வீட்டில் நீ வெல்த்தியான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வரலன்னா இந்த உலகத்தில் ஒரு லவ்வும் சக்ஸஸ் ஆகியிருக்காது. நீ ஃப்ரீயாக விடு கதிர். காலேஜ் முடிஞ்சதும் நம்ம மேரேஜ் பற்றி பேசலாம். நம்ம கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்டி, உனக்கு புரியலையா? ஏன் கதிர் இப்போ எது கத்துற? எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். ஐயோ, உனக்கு புரிய மாட்டேங்குது காவியா. நான் தெளிவாக சொல்கிறேன் கேளு. நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி. நான் வேற ஜாதி. நாளைக்கே நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என் ஜாதிக்காரெல்லாம் என்னை கேவலமாக பார்ப்பான். அப்போ உனக்கும் அண்ணன் மாதிரி ஜாதி தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லைல்ல? அப்படி இல்லடி, நம்மளால நிம்மதியா வாழ முடியாது, புரிஞ்சுக்கோ. காவியா, அழுவாத. சாரி. நீ தானே கதிர் என் பின்னாடி வந்த லவ் பண்றேன்னு சொல்லி. இதெல்லாம் பொய்யா? ஆமாண்டி, உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் போய் தான். ப்ளீஸ் என்னோட போறியா? போறியானா எங்கடா போவ? செத்து போகவா? சொல்லு, செத்து போகவா? செத்து போடி. நீயா கதிர் பேசுற? நம்ம பிரியறதாண்டி ஒரே வழி. ப்ளீஸ் அப்படி சொல்லாதடா, எனக்கு நீ வேணும். நான் லவ் பண்ண தப்பு இல்லை காவியா, அந்த ஃபேமிலியில பிறந்துட்டு லவ் பண்ணதான் தப்பு. இந்த ஜாதி மதம் எத்தனையோ காதலை பிரிச்சு வச்சிருக்கு. இப்ப நம்ம காதலும் அந்த ஜாதியால தான் பிரியுது. என்ன மறந்துரு காவியா. கதிர், கதிர். சூப்பர் மச்சான். நீ தான்டா கதிரு, நடிப்புல உன்னை அடிச்சுக்கவே முடியாது. இருந்தாலும் ரொம்ப சீரியஸா பேசிட்டோமோ. இதெல்லாம் பிராங்க்னு சொல்லிடலாமா? பேபி ஷாக்காக போறா.